ஏ மீனாட்சி, உனக்கும் சொக்கனுக்கும் ஒரே மாதிரி வெண்பட்டில் அரக்கு பார்டர் போட்டு அந்த பார்டர் பூராவும் ருத்ராட்சன் டிசைன் போட்ட துணி வாங்கியிருக்கேன். அதை 2 பேருக்கும் மேட்சிங்காக கட்டி விடுறேன் வாங்க. கழுத்தில் 2 பேருக்கும் ஏலக்காய், மல்லிகைப்பூ, வெட்டிவேர், வெண்தாமரைன்னு 4 மாலைகள். இதை நான் உங்களுக்கு போட்டு விட போகிறதில்ல. இதை நீங்களே 2 பேருமா மாலையை இன்னொருத்தர் கழுத்தில் போட்டு மாற்றிக்கணும். அதை நான் பார்க்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் அப்படின்னு எனக்கு அது பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. உங்க 2 பேருமா ரத்தங்களால் வெல்வெட் குஷன்ல அலங்காரம் செய்யப்பட்ட ஊஞ்சல்ல உங்க 2 பேரையும் உட்கார வச்சு கூடையா பன்னீர் ரோஜா இதழ்கள், மஞ்சள் அரளி, முல்லை, நீலக்குறிஞ்சி, செண்பகப்பூ, செம்பருத்தி, வில்வம் இதையெல்லாம் கூடையா உங்க 2 பேர் மேல அப்படியே கொட்டணும். பூக்களாலேயே அபிஷேகம் பண்ணணும். பூக்களால அர்ச்சனை இல்லை, பூக்களாலேயே அபிஷேகம் பண்ணணும். அப்படி எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா அப்படியே பண்ணும்போது உனக்கு வலிச்சிடக்கூடாது. உனக்கும் சொக்கனுக்கும் உனக்கு வலிக்காம உன் மேல பூக்களையே அபிஷேகமா பார்த்து பதமா பண்றேன். எனக்கு ஆசையா இருக்கு அப்படி பண்ணணும்னு. சூப்பரா குதூகலமா இருக்கு, எனக்கு பார்க்கறதுக்கு குஷியா இருக்கு. இப்படி எனக்கு கைத்தட்டி அதை ஆனந்தப்படுறதுக்கு அப்படி நான் உங்களுக்கு செய்ய எனக்கு அவ்வளவு ஆசை, ஆனந்தம், குஷிங்கிறத தாண்டி ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு தெரியல, இருந்தா அப்படி போட்டுக்கோ. அப்படி எனக்கு இன்பமா இருக்கு, நிறைவா இருக்கு. அதை பார்க்கறதுக்கு கண்களை கொடுத்துருக்கியே. இந்த உணர்வை எழுதவோ பேசவோ எனக்கு வார்த்தை தெரியல. வண்டர்ஃபுல், வாவ், அதுக்கு மேலே சொல்லணும்னு தோணுது. ஆனால் அதை உணர்றனே தவிர எனக்கு எழுதுறதுக்கு வார்த்தை தெரியல. ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள், பத்மாசுதனை பாடினாள், முத்து சாரங்கள் குலுங்கிட, ரத்ன மாலை அசைந்திட, சுற்றிலும் சகிகள் விளங்கிட, மெத்தவும் மதுராம்பிகே. ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள், பத்மாசுதனை பாடினாள். மதிமுகம் மந்தகாசமாய், மன்னனிடத்தில் நேசமாய், பாஸ்கரன் புகழ் பிரகாசமாய், பரதேவதை உல்லாசமாய், ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள். மீனாட்சி, நீயும் சொக்கனும் அந்த அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த குஷன் வெல்வெட் ஊஞ்சல்ல ஆடுறது பார்க்கறதுக்கு எவ்வளோ நன்னா இருக்கு தெரியுமா? சூப்பராக இருக்க மீனாட்சி. சொக்கா, நீயும் சூப்பராக இருக்க. இதெல்லாம் தரிசனம் பண்ணி உணராம என் காலத்தை என்னென்னமோ செஞ்சு எதுலையோ ஈடுபட்டு பொழுத வீணா கழிச்சிட்டனே, நஷ்டம் பண்ணியிருக்கேனே காலத்தை. சொக்கநாதா, இதைத்தான் சொக்கநாத வெண்பால பாடியிருக்காரு. உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் சுக்கநாதா. பொன்னை அறிவையறைய நினையும் அன்பிலேயற்கு நின் தாழ் தருவையோ சொக்கநாதா. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே சொக்கநாதா. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே சொக்கநாதா. சொக்கநாதா என்று இரு, சொக்கநாதா என்று இருக்கி நல்லார், சொக்கநாதா என்று இரு,
பொல்லாத துயரம் நீங்கும் வருவாய் உனது அடிக்கு ஆதரவாய் சொக்கநாதா 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 இப்படிப்பட்ட சொக்கநாதனை சிங்காரம் பண்ணி பார்க்கறதுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கறதுக்கு தவறி போயிட்டேனே. இனிமேலாவது எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு மீனாட்சி. சொக்கநாதா உனக்கு பணி செய்ய புந்தனை என்னாலும் உனக்கு பணி செய்ய புந்தனை என்னாலும் நினைக்கும் வரம் எனக்கு நீயே தா சொக்கநாதா. இந்த ஆனந்தமும் நிறைவும் எனக்கு தந்த உனக்கு நன்றி மீனாட்சி. இந்த நன்றியை சொல்றதை தவிர என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை.